ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக வந்து மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதே கிளிப் பண்ணது மறக்காம ஆளுங்களை கொடுத்து வச்சுங்க. இப்போ வாங்க காய்ஸ், ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமென்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு அலைமென்ஸில் வந்து கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ரேசி வந்து 4 கொடுத்துட்டு கீழே 1080 பே பிரேம் வந்து ஒரு 30 பீஸ் பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே பாருங்க கிளிக் பார்த்துட்டு இருக்கும். அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து அட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியலையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து எல்லாம் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போ நான் வந்து அந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது. இப்போ இமேஜ் அட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்துரும். இமேஜ் இந்த கீழே கட்டாக போய்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் மூலம் கிளிக் பண்ணிட்டு வாழை ஃபுல்லாக அழுத்துடும். இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு இப்போ இமேஜ் கட் பண்ணி விட்டுறேன். நான் சும்மா வந்து 7 செகண்ட் வச்சுக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தாங்க கட்டாடும். இப்போ இமேஜ் லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருக்கும். அதே எப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்லேட் அப்புறம் லாஸ்ட் பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாருங்கள் 0.30 வச்சுங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஆங்கிள் ஒன்று பார்த்தீங்கன்னா -6 வச்சுருங்க. அடுத்த ஆங்கிள் 2 பார்த்தா +6 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காய்ச்சி முடிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இமேஜை. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகும்போது அந்த சைடு காணணும் பாருங்கள். அந்த இமேஜ் அந்த ஸ்கீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியுது அந்த பிளாக் கலரு. அதுக்கு என்ன பண்ணால் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஸ்கேலர்ஸில் விட்டு லைட்டாக ஜூம் பண்ணோம்னா சைடு காரணம் உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ அவ்வளோ நம்ம இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். தெரியாது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும்போது சைடு காரணம் அந்த பேக்ரவுண்ட்லாம். இப்போ அடுத்து என்ன பண்ண அப்படின்னா வந்து ஆடியோ எட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி ஆடியோ எட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கூட அந்த சாங் வந்து அட்டாடும். ஸோ அட்டானப்போ நான் வால்யூமை விட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுறேன். ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பி ரைட் எனக்கு அதுக்காக தான். இப்போ உங்கள் கையை வச்சிருந்த இடத்துல அந்த வால்யூமை மூவ் பண்ணி அந்த இமேஜ் வந்து கீழே வச்சுருங்க. அப்போ தான் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும், ஸ்பீடாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஆடியோஸை மேலே வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நான் தேவையான அந்த ஆடியோஸ் வந்து கட் பண்ணி விட்றேன் எனக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறோம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இப்போ சாங்கோட லைனை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைப் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இல்லைனா பேஸ்ட் பண்ணிங்க. நான் சும்மா சொல்லிக் கொடுக்க நான் வந்து இப்போ இந்த டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதில் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு இந்த லைக்ஸை காப்பி பண்ணி இல்லை ஒன்று பேஸ்ட் பண்ணி இப்போ நான் ட்ரை பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இப்போ நான் அந்த ஃபண்ட் வைக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே வச்சுட்டு இதுக்கு வந்து சைஸ் வந்து எவ்வளோ மேலே கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் ஒன்று பாஸ் பண்ணுவோம். பாஸை கிளிக் பண்ணி அட்படை கிளிக் பண்ணி அவுட்சைட்டை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 8 கொடுத்துருவேன். கீழே சைஸ் வந்து ஒரு 20 கொடுத்துங்க. ஓகேவா? கரெக்டாக வந்து ஒரு 20 வச்சு கீழே நான் பாக்ஸை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஆஃப் இருக்கும். ஆனிமெட்டிக்கில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுத்துருங்க இதுலேயுமே. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முழுவதும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். நீங்களே பாருங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண அப்படின்னா அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் கட் ஆடு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆடு. அகைன் இது ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 ப்ளே பண்ணி பார்த்தா அடுத்த தலைவர் எந்த இடத்துல முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டெக்ஸ்ட்டும் பாருங்கள் அதே இதாக இருக்கும், அதே லைன் தான் இருக்கும். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்லேருந்து. அடுத்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போய்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை இதில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நீ எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், முதல்ல இந்த டெக்ஸ்ட்லாம் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படியே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து கீழேருந்து மேலே வந்துருக்கும். அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும் கீழே. அதில் வீட்டில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேன், டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு கீப்பேன். இப்போ எண்டோட வெளியே பார்த்தா வந்து ஒரு ப்ளஸ் கனெக்ட் வச்சுருங்க. ஃபுல்லாக எங்கேஜ்மெண்ட் இருங்க நண்பா. ஓகேவா? ஓகேவா? ஸோ அடுத்து கீழே வந்து எண்டை விட்டுருங்க, பேசை விட்டுருங்க, லேயர் வந்து காமன் கொடுத்துருங்க. ஆப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு ஒய்யை கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து +200 வந்து கொண்டு போயிருங்க. ஒய்யோட வழி எக்ஸ்ட்ரா வழி வந்து அப்படியே இருக்கட்டும். ஒய்யை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 200 வந்து கொண்டு போயிருங்க ப்ளஸில். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே வந்து வந்து ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். ஸ்கேல் இருக்குது, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு -0.60 வச்சுருங்க. -0.60 கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து ஸ்டெச்சை பாருங்கள். ஸோ நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். -0.60. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெச் வந்து ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க.
ஆல்ஃபா ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. நான் சொல்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த வீடியோ. ஓகேவா, ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஆல்பா -1, ஸ்டெச் -1, ஸ்கேல் வந்து -0.60. அடுத்து கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா வந்து ஈஸின் ப்ளஸ் கண்ட் ரிசல்ட் வந்து -100. ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300க்கு வந்து கொண்டு போயிடுங்க. ஓகேவா, 300 வச்சுருங்க கரெக்டாக. அவ்வளோதான் நண்பா. அடுத்து கீழே பாருங்கள் ஸ்கொயரில் இருக்கட்டும். அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த அடுத்து நீங்கள் இப்போ பார்த்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஜம்மிங் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிக்ஷன் வர்பில் போய்ட்டு இது வந்து பார்த்தா லாஸ்ட்டாக பாருங்கள் வேவ் விருப்பம் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பேச கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பேன், டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு கீப்பேன். இப்போ என்னோட வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வச்சுங்க. ஓகேவா, 2.04 வச்சுருங்க. 2.04 செகண்ட் இப்போ வழி ஃபஸ்ட்டு இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து கீழே வந்து ஆங்கிள் விட்டுருங்க. ஸ்பேசிங் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்பேசிங் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 வச்சுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்க 0.7 வர வரைக்கும். ஓகேவா, அடுத்து வந்து மேக்னிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 வச்சுங்க. கரெக்டாக வந்து ஒரு 3 வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ண வேணாம், கரெக்டாக வச்சுருங்க. ஸோ முடிஞ்சு. இப்போ நான் பேக்கில் வந்து இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து ஜம்மிங் ஆகும் இந்த இடத்துல வரும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நான் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளரில் போயிருங்க. அதில் போய்ட்டு இதில் பாருங்கள் ஸ்டாண்டாக இருக்கும், டிஸ்டன்ட் ப்ளர் அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இப்போ அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி முன்னாடி தள்ளி இந்த இடத்துல ஒரு கீப்பேன். அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் ஒரு கீப்பேன். இப்போ அந்த ஃபஸ்ட் ஈபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க ஸ்ட்ரென்த்தை. லாஸ்ட் ஈபிள் வந்து அப்படியே இருக்கட்டும் 0.5. அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. எல்லா பேரும் நம்ம வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், டெக்ஸ்ட் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா டெக்ஸ்ட் வந்து பிளர் ஆகி மறைஞ்சிடும். ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பாசிட்டிவ் காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ 3 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்லாம் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்து எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணி இப்படி நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் காய்ச்சி முடிச்சு. இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா. ஸோ இதுக்கு நான் வந்து எந்த ஒரு டெம்ப்ளேட் மார்க் பண்ணல. நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வச்சுருந்தா நீங்கள் நட் பண்ணிங்க. நம்ம இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்கலாம். மேலே யாராக மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.